ஹாய் மக்களே, டுடே லஞ்ச் ஸ்பெஷல் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெய். ரைஸ் வந்து சூடாக இருக்கும் போது நீங்கள் நெய் போட்டிங்கன்னா அந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேஸ்லாம் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது இல்லைங்களா? மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுலாம் யோசிப்பாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒரே சாம்பார் நீங்கள் ரெண்டாக யூஸ் பண்ணலாம். மார்னிங் வந்து சாம்பார் வச்சுடுங்க. சாம்பார் நல்லா கொதித்து வந்த பிறகு அந்த சாம்பார் வந்து நீங்கள் தனியாக முண்டுக்குங்க. முண்டுட்டு கொஞ்சம் வந்து மீதி பேலன்ஸ் இருக்கிற சாம்பாரில் வந்து பாதி சாம்பார் தனியாக முண்டு வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் பாதி சாம்பார் அப்படியே இருக்கு இல்லைங்களா? அந்த பாதி சாம்பாரில் புளி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. ஓகேங்களா? புளி ஊற்றி கொதிக்க விட்ட சாம்பார் வந்து மதியம் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மற்ற சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் சாம்பார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு புளி ஊற்றி ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். அடுத்தது வந்து ஒரு ஸ்வீட். இவ்வளோதாங்க சாம்பார். வந்து இந்த மாதிரி நீங்கள் 2-in-1 சாம்பார் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது ஒன்றா பாருங்கள். ஃபஸ்ட்டு சாம்பார் நார்மலாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொதித்த பிறகு சாம்பார் பாதி முண்டு எடுத்துருங்க. முண்டு எடுத்த சாம்பார் வந்து நீங்கள் புளி ஊற்றாத சாம்பார் வந்து டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புளி ஊற்றின பிறகு ஒரு கொதிக்க விட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா அது வந்து லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, போயிட்டு பாருங்கள். தேங்க்யூ.